உலகத்துக்கு தெரியணும் நல்லது. இங்கே போராட்டம் நடத்தி தனியே சரி வராது. வெளிநாடுகள் படிக்கிறோம். இந்த நாட்டு கடன் கொடுக்குற நாடுகள் அத்தனையும் விளக்கமாக நாங்கள் கொடுத்து தான் இந்த போராட்டத்தை அவியல் ஊடாக அவியலும் முன்னெடுத்தால் தான் இந்த போராட்டம் வெற்றியளிக்கும். அப்படி பெருமையான இங்கே இருந்து நாங்கள் போராடுறதால இதே பின்னால் 2 நாளைக்கு போராடினோம். 3ஆம் நாள் 2-3 பேர் தமிழை கதை 2-3 பேர் வருத்தமாக போடுவினோம், செத்து போடுவினோம். அப்போ இந்த போராட்டத்தை இடையிலேயே கையப்படுவினோம். அது ஊடாதான் மாஸ்டர் அது ஊடாதான் இன்றைக்கு தண்ணி தொட்டி அந்த டேங்கை கூட எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் அடிப்படை தேவையான சாமான்களை கூட எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறது கேவலம். இருபத்தில் தண்ணியை நிப்பாட்டி எடுத்த வரலாறு யாருக்கும் தெரியும். என்ன நடந்தாண்டு தண்ணி மூட்டினபடியா என்ன நடந்த வரலாறு தெரியுமா? அன்றுதான் அவைய வரலாறு சொல்லி தண்ணி டேங்க எடுத்தபடியா சிங்கள அரசு இதே தண்ணிக்கான கொண்டு அதான் வச்சிருக்கிறேன். நான் அதை கதைக்க விரும்பல. ஓசிட்ட கதைச்சினாங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னு சொன்னவே. ஆனால் வைக்க இல்லை, அது நல்லதுக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு விட்ட இடத்துல வச்ச தண்ணிக்காரையும் ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சதை போலீஸ் வந்து அதை தள்ளி விழுத்தி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன்கிட்ட கூப்பிட்டு கதைச்சு வாக்குமூலம் எடுத்தவர். அதே மாதிரி போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கதைச்சவையல் நாங்களும் போய் ஓய்ஸோட கதைச்சுனா வைக்கிறோம்னு சொன்னவன். ஆனால் இப்போ சரியான வெயில், இங்கே தண்ணி இல்லை. ஒரு பெண்கள் இதில் பெண்ணுக்கு பாத்ரூம் போகிறதுக்குரிய டாய்லெட் வசதி இல்லை. முன்னுக்கும் ஆமி விட இல்லை. அங்காலே ஆமி ஹோட்டல் நடக்குது, அங்கே இருக்குது, அங்கேயும் விட மாட்டான். ஆனால் மிக கஷ்டம். இது ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல். அது நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இன்னொன்று இந்த ஜனத்தை நகர்த்தி கொண்டு போனால் நீங்கள் வண்ணாத்தி பாலம் இருக்கല്ലോ, வண்ணாத்தி பாலம் இருக்கല്ലോ, வண்ணாத்தி பாலத்து வழியில் ஒன்றே இருக்குங்கோ. அங்கே கழுவ குடிக்க நல்லது வசதியாக இருக்கும் அந்த தண்ணீர். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமானை கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களெல்லாம் படிக்கிறீங்க மண்டைக்கு என்ன இடம் ஒரு 3ஆம் நாள் வகுப்பு கூட படிக்கிறேன். நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3 நாளும் கூட படிக்கலாண்டு. அதாவது தண்ணியே இப்போ எங்கேயாவது உலகத்தில் இங்கே தண்ணி மூடி என்ன நடந்தான்னு தெரியுமா உங்களுக்கு வரலாறுல? நீங்கள் புறாக்கையில் இங்கே இருக்கிற சில நேரம் மறந்து போயிருப்பினோம், விளங்காமல் இருக்கும். தண்ணியால் தான் இங்கே பெரும் சரித்திரம் ஒன்று நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்துறோம். அதே போல் நடக்க போகும். நாங்கள் போடுவோம் நினைக்கலாம். நாங்கள் இப்படி தண்ணீரை எங்கே கொண்டு போகிறபடியால் நெட்டு இதில் கொண்டு போகிறபடியால் தடுப்பால் பிடிக்க வேண்டாம்ன்றபடியாக இவ போராட்டத்தை விடுவினோம், நிப்பாட்டுவினோம். அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஓடரை நாங்கள் வேரி அவுட் பண்ண வேற முடியும். அப்போ இந்த நப்பான ஆசைகளும் இந்த எண்ணங்களும் கையை விட்டுருவோம். இது விடாது. நாங்கள் மாத்திரம் போராடலாது சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள் சகல பேரும் போராட்டம் நடத்தி செய்யணும். ஏன்னா இதில் வேண்டது இன்றைக்கு தொழிலாளிகள் உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இங்கே எல்லாம் இவ்வளவு வாத்தியார் எல்லாம் நிற்கிறார். அவரெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு அவருக்கு லீவு. அதை உதாரணத்துக்கு சொல்கிற போனால் இவரும் வாத்தியார். அப்போ அவைன்ற தேவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுகளையும் விட்டு போட்டு வந்து பிள்ளைகளையும் விட்டு போட்டு வந்து இன்றைக்கு இதில் நின்று காயினம் சொன்னால் வெயில் கண்டு காயினம்னா பிசர லூஸும். ஏற்கனவே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெற்று தங்களுடைய செஞ்சாங்க வீக்கிங் அந்த வகையில் வந்து ஒரு சில வசதிகளை வந்து தங்களுடைய போராட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு வந்து இப்படி கேட்ட இடத்துல வந்து பிரதேச சபையை வந்து குடி நீர் ஏற்பாடு ஒன்றே செய்திருந்தது. ஆனால் நல்ல செலவிடாமல் இருந்தது. ஒரு மொபைல் டாய்லெட் ஒன்றே ஒன்று செய்திருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்து இராணுவத்துடைய அழுத்த காரணமாக வந்து அது எல்லாத்தையும் படிக்கப்பட்டு இப்போ பலாலி போலீஸில் வந்து அது தடை செய்யப்பட்டு வச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை வந்து இங்கே ஏஎஸ்பி வந்திருக்கிறேன். இப்போ ஏஎஸ்பிக்கு வந்து நான் போய் கேட்டு நான் வந்து அந்த தண்ணியாவது வந்து அவசரமாக வந்து வந்து எவருக்கும் வந்து பாதிப்புகள் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. போராடுற வந்து ஒரு உரிமை. அந்த போராட்டத்தை வந்து நடத்துவதற்கு தங்களுக்கு தேவைப்படுகிற வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து எவருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் வந்து செய்கிறதில் வந்து எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. அதை அவர் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்டு எனக்கு அதை பற்றி வந்து தெரியாமல் அந்த தண்ணியோட வந்து அவசரமாக வந்து திருப்பி வழங்குறதுக்கு வந்து அவர் இணைஞ்சிருக்கார்.
மிச்சத்தை வந்து இந்த திறப்பை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கு பொதுமக்கள் வந்து தங்களோட கையில் தான் மேலே வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சரியான மோசமான ஒரு திறப்பை ஒரு 2 கண்கள் அது நட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறதுக்காக வந்து கேட்டவங்க அதை இப்போதைக்கு வந்து அவர் ஏழாண்டு வந்து தான் மேலிடத்தோடு வந்து கதைச்சி பேசி வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து அதனை பற்றி வந்து சொல்லுவாருன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விதமான உத்தரவாதத்தை அதுகள் சம்பந்தமாக கொடுக்கல. ஆனால் தண்ணிக்கு வந்து அவர் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் அதை இருந்து பார்ப்போம். மலையாளி மக்களுடைய போராட்டம் ஏற்கனவே மயிலட்டியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தோடு வழி சேர்க்கின்ற வகையில் தான் இது அமைந்து இருக்கின்றது. இந்த வகையில் வந்து இந்த 3000 ஏக்கர் காணி அன்றகுமார திசாநாயகனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வந்து காணிகள் அனைத்தும் அந்த கருத்தை முன்னிலைப்படுத்தித்தான் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பதிவு செய்துதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் வந்து அறிவித்தவர் வந்து மக்களுடைய காணி மக்களுக்கு இராணுவத்துக்கு வந்து அந்த காணிக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துடைய முதலாவது வரவு செலவு திட்டம் விவாதிக்கப்பட்ட பொழுது இராணுவத்துடைய எண்ணிக்கையை வந்து 1 லட்சத்துக்கு குறைக்கப் போவதாகும். அந்த வகையில் வந்து இராணுவம் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறத முன்னோடியிலேயோடு தான் அரசாங்கம் இந்த முடிவுகள் அனைத்தையும் எடுக்கிறதாகவும் வந்து அறிவிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அறிவிப்புகள் நடந்து தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் முடிய இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த கருத்துகளுக்கு நேர்மாறாக இன்றைக்கு வெலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற காணிகளை அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றே துணிஞ்சு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. அதில் பிரகாரம்தான் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்வதற்கான இந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய போராட்டங்கள் முற்றிலும் நியாயமானவை. ஒரு இராணுவத்துடைய பாதுகாப்புக்குரிய தேவைகளுடைய இந்த இன்றைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த 3000 ஏக்கர்லேயே கிட்டத்தட்ட 85% காணி இராணுவ பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்தாத காணி. மாறாக வந்து விவசாயம் செய்து மக்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்ற காணிகள். அண்மை காலமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த இராணுவம் எப்படி இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு வந்து முக்கியமான சந்தைகளில் வந்து தங்களுடைய அந்த உற்பத்திகளை வந்து கொண்டு சேக்கிரம் என்றதை வந்து அமலப்படுத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பல வருஷங்களாக முன்வைக்க அதை நிராகரித்து வந்த ஒரு இடத்துல வந்து ஊடகங்கள் ஊடாக அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டங்கள் நியாயமானவை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் தனித்தனியாக நின்று போராடுறதை தவிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களை தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்கணும். அதை அடைவதற்கு வந்து எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும் என்பதை இதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு மறுமொழியும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களை காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சரியான ஒரு விடயம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இந்த அரசாங்கம் எங்களுடைய போராட்டத்தை செவிமடுக்கவில்லை ஒன்றுதான் என்ன தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தேவையில்லை அந்த காணிகள் எங்களுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட காணிகள் 10 ஏக்கர் கிடந்து பதகளிக்கு உண்மையில் அதை நினைச்சு பார்க்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கின்றது.
இன்றைக்கு பாருங்க, இந்த அமெரிக்க நாட்டில் சிக்காகோ நகரத்தில் மக்கள் வந்து தங்களோட சுதந்திரத்துக்காக இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் போராடி வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் பலாலி மண்ணில், எங்களோட சொந்த மண்ணில், இந்த பலாலி மண்ணில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி, எங்கள் ஆலயங்களை கருதிக்க விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையிலே இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போகிற ஒரு கட்டம் தான் மிரப்போகுது. ஆனபடியாக தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மண்டாடி அழுது உளறி அங்கே கேட்குறோம், எங்களோட காணிகளை எங்களுக்கு தாங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க, எங்களோட காணிகளை நாங்கள் எங்கிட்ட தந்தால் நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். இது வரைக்கும் எங்களுக்கு இந்த வெயிலத்துக்கு நாங்கள் கடந்து காய்கிறதுக்கு ஒரு கூட கிடைக்கல. தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்குறது, எங்களோட காணிகளை எங்களுக்கு தரட்டும். உண்மைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குடும்பச்செட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். போராட்டம் பயன்படுத்தப்படாமல் இருக்கு. அப்போ 3200 மீட்டர் கூட எடுக்கிறண்டா கூட இந்த பலாலி மேற்கோ மற்ற மயிலிட்டுத்துறை தெற்கோ எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அப்போ இந்த பௌதிக ரீதியாக தெரியாத உத்தியோகத்தினால் இந்த எம்பி மினிஸ்டர்ஸ் அங்கே இருந்து கொண்டு எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தியோ எங்களுக்கு தீர்மானிக்கிறார்களாக இருக்கலாம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் சரியான முறையில் இந்த விடயங்களை தெரிந்தவர்களோட கதைச்சி இந்த மக்களோட இந்த போராட்டங்களில் இருக்கிற மக்களோட சேர்ந்து கலந்துரையை அடிதை செய்யவும் பண்ணுறது நாங்களும் கேட்குறோம். அதுதான் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி கேட்டிருந்தவர். அதைத்தான் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்க வழியா. அங்கேருந்து பாராளுமன்றத்தில் சொன்னோன்னு கேள்வி கேட்டோன்னே இங்கே வருவினோம் சை பார்த்து நாங்கள் சொல்கிற வேண்டும். ஆனால் போயிட்டு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஆளுநர் அலுவலகத்தில் கூட்டம் வச்சேன். நான் ஆளுநருக்கு அடி கேட்டேன், இப்படி ஒரு கூட்டம் நடக்க போகுதா, அந்த காணி சம்பந்தமான பிரச்சனை தெரிஞ்சாக்கள் அந்த பிரதேசத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் நான் பங்கு பெற்றவன். அப்போ அவர் சொன்னார், இல்லை அப்படி அறிவித்தலைவரும் கொடுக்கல கண்டு. ஆனால் இதுதான் நிலைமை. ஏன்னா அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஆக்கள் இருந்தால்தான் அது சொல்ல முடியும். அந்த இடங்களில் பங்கு பெற்றின ஒரு அரச உத்தியோகத்தர் கேட்ட கேள்விக்கு அது சரியான பதில் சொல்லலை. அவ்வாறான நிலைமை தான் இருக்குது. ஆகவே சரியான முறையில் இந்த மக்களுடைய காணிகள் பிடிக்கும். நீங்கள் கேட்டாலும் உண்மையாக இருக்குது. இந்த பலாலி உழவு போய் பார்த்தால் கன இடங்கள் இராணுவமே பயன்படுத்தலை. சும்மா பத்தக்காடெல்லாம் இருக்குது. இந்த பலாலி ரோட்டில் கிழக்கு பகுதியிலே வெள்ள பகுதிகள். ஆகவே தங்களுடைய பிரதேசங்களுக்காக பாதுகாத்து வச்சுக்கின்னா எதிர்காலத்தின் தங்களுடைய தேவைகள் விலை. ஆனால் இந்த இதுகளெல்லாம் ஏற்கனவே விடுவிக்கப்பட வேண்டும் உறுதி கூறப்பட்ட. குறிப்பாக இந்த வசாவிளானோட இருக்கிற மானம்பரா பிள்ளையா கோயிலோட அண்டிய பிரதேசம் ஏற்கனவே விடுவிக்கிறதுக்காக 2018ஆம் ஆண்டு அந்த கோயிலின் அபிவிருத்திக்காக 10 லட்சம் ரூபா காசு கூட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் செய்துக்க மைன்ஸில் கிளிய பண்ணி போட்டு விடுற வந்தோடனே 2019ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடந்த பின்னர் அந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு கதையை சொல்லிவிடும், நான் காணி விட போகிறோம், நீங்கள் போராடுறதால காணி விடுற நாங்கள் நிப்பாட்டுற மட்டும் பிள்ளையான அர்த்தம் தானே. மக்கள் தங்கள்கிட்ட உரிமைகளை கேட்க அந்த ஜனநாயக ரீதியாக தான் கேட்கணும். ஆயுதம் எடுத்து போராடி கொண்டு கேள்வி தானே. ஜனநாயக ரீதியாக தங்களுடைய காணிக்கு போகணும். அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கணும். உண்மையாக சரியான கவலை அந்த சிறை வேலை பிள்ளைகள்
300-350 பிள்ளைகள் படிக்கணும். எந்தவித வசதியும் இல்லை. பலாலி வசாவடான் மகாவித்தியாலயத்தின் கிரவுண்ட்ஸ் இல்லை. அது மண் டஸ்ட்டோட படிக்குது. அந்த பிள்ளைக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வருஷம் 25-30 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுது அந்த பள்ளிக்கூடத்தில். ஆனால் அதன் கட்டிடம் வெறும் காணியாக உடைக்கப்பட்டு அதனால் அச்சுவேலிபுரம் ரோடு திறக்கப்பட்டிருக்கு. ரோட்டு கரையில் இராணுவம் பயன்படுது, யாரும் பயன்படுது, பிலிப்பில் காடாக கிடக்கு. அதுதான் நீண்ட காலம் அந்த பாடசாலை சமூகம் கேட்குது. அதை விடுவிக்கல. அப்போ இராணுவம் பயன்படுத்தினால் கூட பரவாயில்ல, பயன்படுத்தாமல் இருக்கிற காணியை கூட வைக்கிறது தயாராக இல்லை இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நிலைமையில் இந்த பல வீதி துறக்கப்பட்டிருக்க ஒழிய மக்கள்கிட்ட காணி விடுவிக்கல. ஆனால் தொடர்ந்தும் அந்த அண்மையில் கூட சொல்லியிருந்தேன், அண்மையில் வந்த கலாச்சார அமைச்சர் கூட என்ன சொல்லியிருந்தார், மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும், இந்த தையீடு விகாரையில் உள்ள காணி மக்கள்கிட்ட காணி வழங்கப்படும். ஆனால் இந்த எத்தனை காலமாக சொல்லும் எனக்கு எழுதியிருக்கிறேன் கடிதம். இந்த தையீடு விகாரையில் உள்ள பவானி வீதியை திறக்க சொல்லி நான் கடிதம் அனுப்பப்பட்டதுக்கு எனக்கு எதிராக பலாலி போலீஸார் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். ஆனால் அதே நிலைமையில் புத்த சாசன அமைச்சிலேருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு எங்கள்கிட்ட பிரதம செயலாளர் ஊடாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த விடயத்தில் தலைவிட வேண்டாம், கடிதத்தை வித்ரோ பண்ண சொல்லி மக்களின் உரிமைக்காக அந்த மக்கள் பிரதிநிதிகளாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக செயற்படுங்க அங்கே இருந்து அனுப்பினேன் கடிதங்கள். போன கிழமை அந்த கடிதம் பண்ணுறேன். அப்போ எப்படி இந்த மக்கள் இந்த காணியை விடுவிப்பினவே இப்படி இருக்கு? இந்த அமைச்சர் தான் எழுதி சொல்கிறார் மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு வழங்கப்படணும். புதுசாசன அமைச்சர் இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு சொல்கிறார் அங்கேருந்து கடிதம் அனுப்புகிறேன், அதில் தலைவிடாங்க. அப்போ என்னென்று சொல்கிற உண்மையாக ஆகிட்டு கொள்வது மக்களுக்கு கொண்ட சொல்லி நான் பத்திரிகையாளுக்கு மீதியாக்கும். ஆனால் செயற்படுறது இன்னொரு விதம். இதுதான் நிலைமை. அங்கே திருவண்ணாமலையில் நம் விகாரை கட்டி கொண்டு நாங்கள் விகாரை கட்டையிலேன். இதுதான் நிலைமை. உண்மையாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த அரசாங்கம் மக்களை சொல்லியிருந்த மக்களுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட காணிகள் உங்களை விடுவிக்கணும்னு சொன்ன போதும் இவ்வாறு இல்லை. அண்மையில் கூட பல கேள்வி நேர கேள்விகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல கேள்வி கேட்டு இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் இல்லை. ஆக இந்த மக்களுடைய போராட்டம் ஒரு தெளிவான நிலைமையில் அடைய வைக்க நிச்சயமாக காணி விடுவிக்கும். இப்போ வந்தவொன்னு கேட்டார் 6 கிழமை ஆச்சு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட வாழ்க்கையில் போராட்டம் தான் எங்களுக்கு எஞ்சி இருக்க போகிறது எங்கள்கிட்ட காணி விடுவிப்புக்கு. ஏன்னா 2013ஆம் ஆண்டு 6372 ஏக்கர் உயர் பாதுகாப்பு நிலையம் கெசட் பண்ணப்பட்ட 2272 பேர் வழக்கு போட்டிருக்கீங்க உயர் பாதுகாப்பு நிலையத்தில். இதுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கு. போன 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வழக்கு வந்தது. அந்த இடத்துல அவை சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் காணி விடுவிக்கப்பட போகிறோம். அப்போ நீதிபதி அவர்களாக கேட்கப்பட்ட எந்த காணிகள் விடுவிக்கப்படுங்கன்றதை அடையாளப்படுத்தி நீங்கள் அப்பீல் கோர்ட்டு தர சொல்லி கேட்டிருக்க நிலைமையில் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் வழக்கு வருது. இவ்வாறான நிலைமையில் இந்த வழக்கு போய்கொண்டே இருக்குது. பகுதியாக காணிகள் விடுவிக்க வள விடுறவன் சொல்லி கொண்டு இருந்தால் இப்போ சொல்ல காணி விடுவிக்க போகிறவன் எந்த இடம் வேண்டால் வந்தவர்களே தெரியாது. இந்த நிலைமை தான் இருக்குது. ஆகவே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராடுறதுக்கு ஒத்துழைக்கிறதோட இந்த போராட்டத்துக்கு அவர்கள் பயன்படுத்து அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் பயன்படுத்துகிற தண்ணி தாங்கி வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அதில் குடித்ததுக்காக அதை எடுத்துக்கொண்டே திறத்திருக்கணும். அவர்கள் மலசல கூடத்தை பயன்படுத்தின வந்ததுக்காக கொண்டு இது வந்து இன்றைக்கு மக்கள் இல்லை, சுற்றுலா பயணிகள் எக்கச்சக்கம் பெருகினோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே இது பிரதேச சபையின் காணி, வலியாமம் வடக்கு பிரதேச சபைக்குரிய காணி, பழைய சந்தை காணி நாங்கள் விடுவிக்க சொல்லி 2025ஆம் ஆண்டு என்ற உறுதி சேவை பிளானோட எஸ்எஃப் கமாண்டரை கணக்கு அனுப்பியிருக்கோம், திரும்ப அனுப்பியிருக்கிறோம். இவ்வாறான நிலைமையில் மக்களை ஒடுக்கிற செயற்பாட்டில் தான் இந்த அரசாங்கம். யார் மாறி வந்தாலும் சிங்கள அரசாங்கங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றாக்கும் வழங்குது. அவை நாங்கள் போராடி தான் பெற வேண்டியது தேவைப்படுது. கணிதலுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்கிறதுக்கு அதுகள்கிட்ட கஷ்ட துன்பங்களை கேட்டு அறியணும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்னும் முன்னுக்கு வர இல்லை. எத்தனை இடங்களில் போய் கேட்கினோம், மட்டக்களப்பில் போய் விசாரிக்கணும். உங்களுக்கு பாசோரந்தரியர் கோயிலில் கூட வந்து மீட்டிங் வச்சவை. அங்கே என்ன இந்த மக்கள் எங்கே இருக்கணும்ன்றதே தேடுதல் செய்திருக்கோம். இந்த 36 வருஷமாக இந்த மக்கள் போய் எங்கே இருக்குதுகள், எங்கெங்கே போய் அதுகள் கஷ்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்குதோன்றதை அதையும் பார்க்கல, தேடி பார்க்கல. இப்போ மக்களாக தான் தாங்களா வந்து இதில் போராட்டம் செய்து தாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இவைகள் எங்களுக்கு இந்த காணிகளை இந்த மக்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சா தான் அதுகள் நிம்மதியாக வாழ்றதுக்கு அதை கட்டாயம் இந்த காணிகளை கொடுக்கணும் என்று கேட்குறோம் நாங்கள்.